பறந்து விரிந்த காவிரி ஆறு தற்போது நீர்வரத்து குறைந்ததால் சிற்றோடையாக காட்சியளிக்கிறது. தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டுவிற்கு 13,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து முழுமையாக சரிந்து 200 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதனால் காவிரி ஆறு சிற்றோடை போல காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியுள்ளது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி இன்று அதிகாலை 4 மதகுகளில் இருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அதன்படி அணையில் இருந்து வினாடிக்கு 14,160 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி வட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த 3 நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மழையோடு இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சின்ன சுருளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் எந்நேரத்திலும் வெள்ளம் ஏற்படலாம் என்ற நிலை உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் சீரான நிலை ஏற்படும் வரையில் இந்த தடை உத்தரவு தொடரும் என்று மேகமலை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அரிசிப்பாறை, இத்தங்காடு, தூவனம் அணை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்போது சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியின் அருகில் செல்லவும் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து கொத்தனூர் வழியாக அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அதில் பயணம் செய்த கர்ப்பிணியான காசியம்மாள் என்ற பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அலறியுள்ளார். உடனடியாக ஓட்டுநர் ராஜமாணிக்கம் பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்திய நிலையில் பேருந்தில் இருந்த மூதாட்டி ஒருவர் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததில் அப்பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தாயும் சேயும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மூதாட்டியை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒற்றை சக்கர சைக்கிளை ஓட்டி அசத்தும் முதியவரை கண்டு ஊர் மக்கள் அதிசயிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் உள்ள காப்பகம் ஒன்றில் உள்ள முதியவர் ஸ்ரீதரன் துவக்க காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சக்கர சைக்கிளை தானே வடிவமைத்து அதை ஓட்டியும் வருகிறார். வயது மூப்பிலும் தன்னால் ஒரு சக்கர சைக்கிளை ஓட்ட முடிவது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையிலும் உள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். தினமும் தரங்கம்பாடியில் இருந்து பொறையாறு வரை சாலையில் ஒரு சக்கர சைக்கிளை ஓட்டிச் செல்லும் முதியவர் ஸ்ரீதரை ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியில் 2024-25 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருவதாக கோவில் செயல் அலுவலர் அறிவித்துள்ளார். இந்த பயிற்சிக்கான விண்ணப்பங்களை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூலை 19ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்ப மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவரிடம் தான் ஒரு டிடிஆர் என்றும் டிக்கெட் வாங்கி தருவதாக கூறி 900 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் மாயமானார். அந்த தொழிலாளி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த கொடுங்கையூரைச் சேர்ந்த ஜிதேந்தர் ஷாவை கைது செய்தனர். வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நபர்களை மட்டும் குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வரும் ஜிதேந்தர் ஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரியில் உள்ள வஉசி அரசு பள்ளியில் போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் பள்ளி வளாகத்தை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியதோடு பிக்பாஸ் ஷோவில் வருவதைப் போல இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்று கூறி அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தினார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த கூத்தாப்படி ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மாப்பள்ளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பல கோரிக்கைகளுக்கு பிறகு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் சாலை தரமற்று இருப்பதாகவும் ஒரு மழை வந்தாலே பெயர்ந்து வந்துவிடும் நிலையில் இருப்பதால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக முல்லை பெரியாறு ஆற்றில் இறங்க தேனி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. முல்லை பெரியாறு ஆற்றில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வெறும் 511 கன அடியாக இருந்த நீர்வரத்து தொடர் மழை காரணமாக தற்பொழுது 5309 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் முல்லை பெரியாறு ஆற்றங்கரைக்கு செல்லவோ ஆற்றில் இறங்கவோ கூடாது என்று தேனி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஊட்டியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் கல்லட்டி, கோக்கால் மற்றும் சோலூர் உள்ளிட்ட பகுதி மலைமுகடுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ரம்யமாக காட்சியளிக்கின்றன. இதனை கல்லட்டி மலைப்பாதையில் வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை வனத்துறையினரால் மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அருவியில் இறங்கி புகைப்படம் எடுக்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகராட்சி ஜபமாலைபுரம் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. துர்நாற்றத்துடன் வீசிய புயலால் பள்ளி செல்லும் மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோவிலில் வழக்கம் போல இரவு பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் மதில் சுவர் மீது ஏறிய மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைக்க முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு வந்த பணியாளர்கள் மர்ம நபரை பிடித்து பவானி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மர்ம நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.